கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை: நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம். இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, யாரோ என்னை எப்படி எல்லாமோ அவரை சொல்லி அழைக்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள், சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பல ரீதியில் நீங்கள் கலந்து கொண்டே இருக்கலாம். சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். பல காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்கலாம். வேலை செய்ய முடியாதபடி, மற்ற காரியங்களை யோசிக்க முடியாதபடி, இவர்கள் இப்படி சொன்னார்கள், அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று சொல்லி அதையும் இதையும் போட்டு மனதில் போட்டு சஞ்சலப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் பேரில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உங்கள் பேரில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை நடத்த, உங்களை போஷிக்க, வழிநடத்த அவருடைய வார்த்தை இருக்கிறது. அவருடைய கரம் உங்களை அணைத்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களை, அவருடைய கரங்களை பிடித்து கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய் என் தேசத்தை வாழ்க்கைப்படும்படியாக ஆசீர்வதிக்கிற தேவன், என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். தேவனுடைய நன்மை, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, எல்லா விதமான கலக்கங்களையும் சோர்வுகளையும் நீக்கிவிட்டு கர்த்தருக்குள்ள அப்பா என் பேரில் பிரியமாக இருக்கிறார், அப்பா என்னை நடத்துவாருங்கிறத நம்பிக்கையோட நிச்சயத்தோடு நீங்கள் இருங்க. தேவனாய் கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாய் கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார், உண்மையில பிரியமாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க நடத்த. இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வார்த்தைகளை அனுதினமும் கேட்கவும் பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.